ஹாய். ஹாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஜுவல்வன் கம்மல் பார்க்கலான்னு வந்திருக்கோம். எனக்கு இந்த கம்மல் சேஞ்ச் பண்ணோம் டைமண்டில். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்தோம். அது வந்து சேஞ்ச் பண்ணி எங்கள் அம்மா கொஞ்சம் பில்லெல்லாம் இங்கேயே விட்டு போயிட்டாங்க. அதனால் திருப்பி வந்து பில்லை செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு வந்தோன்னே புது கலெக்ஷன்ஸ் இருந்தால் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் பார்க்கணும். இந்த விலாகை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே இதில் போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, கைஸ். ஒரு காஃபி அண்ட் லெமன் ஜூஸ் வாங்கிப்போம். இது வந்து ஏதோ சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ். எனக்கு தான் செகண்ட் ஸ்டெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தேன், எதுவுமே எனக்கு பிடிக்கல. சரி அம்மாக்கே எடுத்துடலாம், அம்மா டைமண்டில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தாங்க. சரி அதுவே அம்மாவுக்கு எடுத்துடலான்னு சொல்லி அம்மாவுக்கு தான் பார்க்க போயிருந்தோம். அங்கே போனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோரில் போனால் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரெகுலராக நம்ம எங்கேயாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருந்தது. சரி அதையே பார்த்து போகலாம் அப்படி சொல்லி தான் வந்து பார்த்தோம். நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, கலர்ஸில் வைஸ்லேயும் அந்த கல் வச்சு இருக்கிறது, பிளெயினாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது கூட நம்ம வேணும்னா இயரிங்ஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக அந்த நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு அந்த மாதிரி சிம்பிளாக போட்டு போகிறக்கும் நல்லா இருந்தது. அங்கே செம்மையாக இருக்கு. பிங்க் கலர் ஜொலி. ஆமாம், நாளே நல்லா இருக்கு. ப்ளூ கலர்ல இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு ஸ்டெட்டு தான் செலக்ட் பண்ணிருந்தோம். மொத்தம் நாங்கள் ஒரு 8 ஸ்டெட் என்னமோ செலக்ட் பண்ணியிருப்போம். அதில் என்ன அம்மாவுக்கு கரெக்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலான்னு சொல்லி தான் பிளானு. ஆனால் 8மே எங்கள் அம்மா வந்து ஒரே மாதிரி பார்த்துருந்தாங்க. சைஸ் மட்டும் தான் அதில் வேரியாக இருந்துச்சு. இதில் காட்டுவேன் பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் சைஸ் மட்டும் தான் வேறு எல்லாத்துலேயுமே. இவ்வளோ இது பார்த்து வச்சுருக்காங்க ஒரே இதில், சின்னது பெருசுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேம்மா. ஏன் அந்த டிசைன் தான் வேணுமா? நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. இதுதான் இருக்கிறதுல எல்லாத்தோட பெருசுன்னு நினைக்கிறேன். கரெக்டா பிடிச்சிருக்கோம் பாத்தியா? நாங்க 8 ஜோடி 7 ஜோடி இங்க ஒண்ணு இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. போதுங்கண்ணா, கண்ணாடி மட்டும் கொடுத்தீங்க. அதுலயே இவங்க செலக்ட் பண்றதா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கரெக்டா வரும். இது தோணுது எனக்கு. இது இது ரொம்ப பெருசுன்னா சிறுசுன்னு. அப்புறம் லைன் பை லைனாக அம்மா போட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்த்தோம், ரொம்ப குட்டியாக இருக்குது. எனக்கு வந்து பார்க்கும் போது நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் அம்மாவுக்கு எது பிடிச்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது, பார்க்குறக்கும் நல்லா இருந்தது அவங்க ஃபேஸ்க்கு. ஆனால் அம்மாவுக்கு வந்து அது பிடிக்கலன்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்களா அதுதான் போட்டிருந்தோம், அதை தான் வாங்கினாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்சது வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நானும் விட்டேன். இது வேற டிசைன் வேறையா? இது வந்து ஓகே தான், ஆனா அதுதான் நல்லா இருந்துச்சு. ஒரே சைஸ். இதுதான் நல்லா இருந்துச்சு. இது இதெல்லாம் சின்னதுதான். அதான் கரெக்டா இருக்கு. இது எனக்கும் பிடிச்சிருக்கு. அதே வாங்கிக்கோங்க. இங்க நல்லா இருக்கு. எப்பவும் போட்டுக்கலாம். ஆமா, நீட்டா இருக்கு. ஆனா இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த என்னோட ஸ்டெட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் போட்டு அப்புறம் ஒரு ரிங் இருந்தது, அதையும் போட்டு தான் அம்மா இதை எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது டைமண்ட் என்ன ப்ரைஸு, நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு அலக்காது வாங்கும்போது என்ன ப்ரைஸுன்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. டைமண்ட் வந்து 5140 ரூபாய்க்கு, கோல்டு வந்து 6800 ரூபாய்க்கு, மொத்தம் 11140 ரூபா, 1150.
அது எல்லாமே உங்களுக்கு டைமண்ட் டு டைமண்ட் எடுக்கிறதுனால 100% பைக் அன்னைக்கு என்ன டைமண்ட் ரேட்டோ இன்னைக்கு என்ன டைமண்ட் ரேட்டோ அதுக்கு வரும். அன்னைக்கு கோல்டு ரேட் என்னோ இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது அன்னைக்கு நீங்கள் வாங்கும்போது 10,092 ரூபா. ஆனால் இன்னைக்கு வந்து 10,751. ஒரு பில்லு தாங்க, 2 பில்லு. இது 3 ஸ்டட்டு வாங்கியிருக்கீங்க, நோ ஸ்பின் சைடு 2 வாங்கியிருக்கீங்க. ஸ்டட்டு மட்டும் தான் இப்போ ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா? நான் இதுக்கு மட்டும் அப்ரூவல் வாங்கிக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட ஒரிஜினல் பில்லில் சர்டிஃபிகேட் இல்லை. நான் எங்களோட சீலெல்லாம் இருக்கு, அது மட்டும் கொடுங்க. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி எனக்கு ப்ரேஸ்லெட் பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி ப்ரேஸ்லெட் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி மேலே சில்வர் இதுக்கு தான் போனோம். சில்வர்லேயே கோல்டு கோட்டிங்கு அதில் தான் பார்த்தோம். ஸோ ப்ரேஸ்லெட்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நான் ஃபஸ்ட்டு மேலே வச்சுருந்தேன்ல அந்த க்ரீனு, இது கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு, அது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. இந்த ரெண்டும் தான் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, யூனிக்காகவும் இருந்தது, அதுவும் சமயத்தில் பார்க்குறக்கும் அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி இந்த ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 2 பேசத்தை சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா இருக்கா செகண்ட் ஒன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் பார்த்ததுக்கு எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது கூட அவ்வளோவா அட்ராக்ட் ஆகிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப பிடிச்சிருந்துது. அப்புறம் அந்த பக்கம் சில்வரில் போய் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு சில்வர்லேயும் ஒன்று பிடிச்சது. சரி ஓகே இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டால் அம்மா வந்துட்டு சில்வர்லேயே எடுத்துக்கோ, எதுக்கு போயிட்டு அது இதுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சில்வர்லேயே இது பண்ணிக்கலான்னு சொல்லி தான் சில்வரில் பார்த்தோம். சில்வரில் வந்து எனக்கு 2 பிடிச்சிருந்தது. இது ஒன்று, நான் அந்த கையில் இன்னொன்று போடுறேன்ல அது. ஃபஸ்ட்டு ஒன்னா செகண்ட் ஒன்னான்னு சொல்லி கேட்டப்போ என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் ஒன்று ஓகே தான், பட் செகண்ட் ஒன் அழகாக இருக்குன்னு சொன்னான். எனக்கும் செகண்ட் ஒன் பிடிச்சது, ஆனால் அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பிடிச்சது. எனக்குமே ரெண்டுமே பிடிச்சது, ஆனால் ரொம்ப பிடிச்சதுன்னா செகண்ட் ஒன் தான் சொல்லுவேன். ஏன்னா யூனிக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதில் போய்க்கலான்னு ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். ஆனால் அம்மா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னே எடுத்துக்கோ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னே எடுக்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரிங்கு பார்க்கலாம் சில்வர்லேயே அப்படின்னு சொல்லி ரிங்கெல்லாம் பார்த்துருந்தோம். அப்போ தான் புது கலெக்ஷன் வந்து இறங்குச்சு. எடுத்தோன்னே எங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து நாங்கள் 2 ரிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து என் ஃப்ரெண்டு கையில் போட்டு காட்டுவா, அதெல்லாம் தான் அவளுக்கு தான் சூஸே பண்ணோம். எங்கள் அம்மா தான் வந்து பாட்டுருந்தாங்க அவளுக்கு இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கான்னு சொல்லி. அப்புறம் 2 ரிங் கடைசியாக ஃபைனல் பண்ணி தான் எடுத்தோம். நிறையா இருந்துச்சு கலெக்ஷன் அந்த ரிங்லேயே, எது எடுக்கிறதுனே கன்ஃபியூஷன். அப்புறம் அவள் கைக்கு எது அழகாக இருக்கோ அதை பார்த்து அவளுக்கு எடுத்தோம். இது வந்து ஸ்டெர்லிங் சில்வருங்க. இது வந்து கியூப் 92.5 ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸ். இந்த 2 ஓகே. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் கடைசியில் வாங்கிட்டு அடுத்து ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். வாங்கி முடிச்சுட்டு ஜுவல் ஒன்னில் தான் எடுத்துருந்தோம். இது எல்லாமே எப்போவுமே நாங்கள் வந்து ஜுவல் ஒன் கஸ்டமர்ஸ் தான், ஸோ அங்கே தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து எங்கே வந்திருக்கோன்னா சென்னை சில்க்ஸ். அங்கே போய் ஸ்டெட் பார்க்கலான்னு நினச்சேன் குமரனில், பட் ஆனால் அங்கேயும் எனக்கு பிடிக்கல. சரி இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணா இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்து போயிட்டோம். எனக்கு நிறையா இந்த கிளிப்ஸு ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சரி அங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு ஷர்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அவர் ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிடலாம், அப்புறம் நம்மளுக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி ரெடிமேட் ஷர்ட்ஸ் தான் 2 எடுக்க போயிருந்தோம். இங்கேருந்தே வந்து அளவு ஷர்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு கேட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இருக்கிறதே தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட இருக்கிறதே தான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் 2 ஷர்ட் வந்து ஃபைனல் பண்ணோம். அதை நான் இதில் எடுக்கலை. இந்த கிளிப்பில் ப்ளூவில் தான் 2மே எடுத்தோம். ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ, ஒன்று வந்து டார்க் ப்ளூவில் எடுத்தோம். அதை எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு சாரீ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி அம்மாவுக்கு சாரீ எடுத்து போயிட்டோம். கைஸ் நாங்கள் என்னமோ எங்கள் அப்பாவுக்கு தான் இங்கே ஷர்ட் எடுக்க வந்தோம். ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து சீலை வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அனிதா என்ன சீலைக்கு வந்தாச்சு?
நல்லா இல்லை, வேற கலர் எடுங்க. கலர் வேற எடுமா, கலர் வேற எடுங்க. ரெண்டும் ஒரே கலர் தானே நீ? அப்படியே தொட்டு தொட்டு அப்படி தொட்டு பாட்டு தெரியுமா? அப்படியே என்ன இது நல்லா இருக்கு. ஆனா ப்ளூ வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அழகா இருக்கு. ரெண்டும் ஒரே தான். அம்மாவுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் சாரி செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். இந்த இதுலமா இதில் இந்த வச்சிருக்கேன் இந்த ப்ளூ எல்லாமே எடுத்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி சொல்லி கிளம்பிட்டோம். கடைசியில் எல்லாமே எடுத்துட்டு அவ்வளோதான் காய்ஸ். எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சு தட்டு வடை எண்ணெய் முறுக்கு நொறுக்கல் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாய்.